والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளிவாயில் கூடி வைக்கின்றோம். இந்த ஒன்று கூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் மொழிவதனால் அவனுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? அந்த வார்த்தைகளுக்கு மாற்றமாக நடக்கின்ற போது அவன் எத்தகைய விளைவுகளை சந்திக்கப் போகிறான்? அந்த கலிமா எதை உள்ளடக்கி இருக்கிறது என்ற பல்வேறு அம்சங்களை இந்த நேரத்தில் பார்த்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் எல்லோருக்கும் கருத்து தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. அல்லாஹ் மாத்திரம்தான் கடவுளாக வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவனாக இருக்கிறான். இஸ்லாத்துடைய அந்த கொள்கையை உரைத்து சொல்லுகின்ற ஒன்றாகவே அது இருக்கிறது. அல்லாஹ்வை வணங்குங்கள், நோன்பு பிடிங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹு தஆலா அந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே கிடையாது, வேறு எதை கடவுளாக ஆக்கி கொண்டாலும் அவர்கள் நிச்சயமாக இரண்டு உலகத்திலும் நஷ்டவாளிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மொழிவதனால் நமக்கு கிடைக்கின்ற சிறப்புகள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், எந்த மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மனப்பூர்வமாக தூய்மையான எண்ணத்தோடு மொழிகிறானோ அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா வானத்துடைய கதவுகளை எல்லாம் திறந்து விடுகிறான். அந்த வார்த்தை மொழிந்த உடனேயே அவனுக்கு உதவி செய்வதற்காக வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ரப்புடைய அரிசி இருக்கிறது அல்லவா, அந்த அரிசி வரைக்கும் இந்த வார்த்தை சென்றடைகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்ததனால். இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக, அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால்
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று சொன்னார். அதை கேட்ட ரசூலுல்லாஹ் அலல் ஃபித்ரதி, மனிதனே நீ நன்மையின் பக்கம் இருக்கிறாய், நீ அல்லாஹு தஆலா எந்த இயற்கையில் மனிதனை படைத்திருக்கின்றானோ அதை அப்படியே சொல்லிவிட்டாய். திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது, வணக்கத்துக்குரியவன் யாருமே கிடையாது என்று அவர் சாட்சி பகிர்ந்தார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹரஜ்த மினன் நார், நரகத்தை விட்டு நீ வெளியேற்றப்பட்டு விட்டாய், நரகம் என்பது உனக்கு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஹம்சு தஹ்லீலாத்தின், 5 கலிமாக்கள் இருக்கிறது. அதாவது தஹ்லீலாத் என்றால் அரபியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை எந்த வசனத்தில் இடம்பெறுகிறதோ அதற்கு தஹ்லீலாத் என்று அரபியிலே சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது என்பது. அந்த 5 தஹ்லீலாத்துகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது, வணக்கத்துக்குரியவன் கிடையாது, அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்ற வார்த்தையை ஒருவர் சொல்லுகிறார். இதை மொழிந்தவுடன் மலக்குமார்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சதக அப்தி, என்னுடைய அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான், உண்மை சொல்லிவிட்டான், இவனுக்கு பாவங்களை மன்னித்திருக்கின்றேன், சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றேன் என்பதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். திரும்ப சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், வேறு யாருமே கடவுள் கிடையாது. வஹ்தஹு என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லுகிறான், அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான், உண்மையிலேயே என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது, நான் தனித்தவனாகவே இருக்கிறேன். அதற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் சாட்சி, இவனுடைய பாவத்தை மன்னித்து இவனுக்கு சுவர்க்கம் எழுதிவிட்டேன். திரும்ப சொன்னார்கள், 3வது தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹ், அல்லாஹ்வுக்கு இணை துணை ஒன்றுமே கிடையாது. நாம சொல்லுவோமா இல்லையா, அல்லாஹ்வை பெற்றெடுத்தவன் யாருமே கிடையாது, அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை, அல்லாஹ்க்கு மனைவி இல்லை, அல்லாஹ்க்கு வாப்பா இல்லை, அல்லாஹ்க்கு உம்மா இல்லை, அல்லாஹ்க்கு சகோதரன் இல்லை, சகோதரி இல்லை, குடும்ப உறவு ஒன்றுமே கிடையாது. அவனுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அவனுக்கு யாரையும் நிகராக்கி விட முடியாது. வணக்கமாக இருக்கட்டும், அவனுக்கு இந்த தௌஹீதை சொல்லுகிற போது வணக்கம் மாத்திரமல்ல, தௌஹீது ருபூபிய்யா, அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த உலகத்தை படைத்து இயக்கக்கூடியவன், அப்படி ஒரு தௌஹீத். தௌஹீதுல் உலூஹிய்யா, இந்த உலகத்தில் என்ன வணக்கங்கள் செய்யப்பட்டாலும், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, என்ன வணக்கங்களாக இருக்கட்டும், அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்யப்பட வேண்டும். அவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி அந்த நபியுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் திருநாமங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நிறைய பண்புகள் இருக்கிறது. அவைகளில் அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த பண்புகளையும் பெயர்களையும் நாங்கள் நிரூபிக்க வேண்டும். உதாரணமாக, அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். உதாரணமாக, நானும் கேட்கிறேன், அல்லாஹ்வும் கேட்கிறான். என்னுடைய பார்வையும் என்னுடைய கேள்வியும் அல்லாஹ்வுடைய பார்வையும் அல்லாஹ்வுடைய கேள்வியும் ஒன்றா? அப்படி சொல்ல முடியாது. நம்முடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கு, நம்முடைய கேள்வி புலன் குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கு. நாம் ஒருவர் பேசுகிற போது அவர் அவசர அவசரமாக பேசினா என்ன பேசுறாருன்னு தெரியாது.
கூட்டத்துக்குள் அவ்வளவு பேரும் பேசுகிற போது நாம என்னத்தை சொன்னார், யாரு பேசினா ஒன்று முடிவெடுக்க இயலாது. அல்லாஹ் இப்படியா? அல்லாஹு தாலா எவ்வளவு கூட்டத்துக்குள் எவ்வளவு பெயர் பேசினாலும், எவ்வளவு தொலையில் இருந்து பேசினாலும் அத்துணையும் துல்லியமாக கணித்து தனித்து பிரித்து அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வை அப்படிதான். நாம் இந்த உலகத்திலே முழு படைப்பினங்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். ஒன்று சேர்த்து அத்துணை பேர்களும் எதை பேசினாலும் என்ன எவ்வளத்தை ஒழிச்சுக்கிட்டு நிற்கிறார், யார் நிற்கிறார், எவர் துல்லியமாக ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கண்டறியக்கூடியவனாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய அறிவு ஆற்றல் நமக்கு என்ன அறிவுறுக்கிறது? நாம் படித்தவைகள் கொஞ்சம், அதுவும் எத்தனை விடயங்கள் மறந்து விட்டது. ஒருவர் சொல்லும் போது அப்படி ஒன்று இருக்கிறதா என்று நாம் யோசிக்கிறோம். மறைவான ஞானங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. முற்காலம் அறிவு பற்றியது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. நடந்து முடிந்தவைகளை அல்லாஹ் தான் துல்லியமாக அறிவான். நம்ம நடந்து முடிந்தவைகள் கூட எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரியாது. எத்தனை விஷயங்கள் விடுவோம். நம்முடைய வீட்டுக்குள்ள சில விஷயம் நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. இந்த காத்தாங்குடியில் இன்று எத்தனை விடயங்கள் நடந்தது, என்னென்ன விடயங்கள் நடந்தது, என்ன பிரச்சனை ஆனது, யாருக்கு எது தெரியும்? நடந்து கொண்டிருப்பவைகள் கூட தெரியுமா? தெரியாது. நடந்து முடிந்தவைகளும் தெரியாது, நடந்து கொண்டிருப்பவைகளும் தெரியாது. நடக்க போக இருப்பதும் தெரியாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்வுடைய அறிவு என்பது அப்படி அல்ல. அல்லாஹ் நான் ஒரு விஷயத்தை நினைத்தால், கற்பனை பண்ணினால் அதை கூட அல்லாஹு தஆலா அறிந்து கொள்வான். வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர். உள்ளங்களுடைய அறிவு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை பேசக்குள்ள நான் என்ன பேசுறீங்கன்னு நான் முடிவெடுத்துக்குவேன். நீங்க நினைத்ததை எல்லாம் நான் முடிவெடுக்க இயலுமா? நினைக்க முடியாது. ஆகவே அல்லாஹு தஆலா அவன் படைப்பதில் இருந்தாலும், உணவு வழங்குவதில் இருந்தாலும், எந்த விடயங்களாக இருந்தாலும் அல்லாஹ் தான் அதுக்கு நிகர், அவனுக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது. லைஸக மித்லிஹி ஷைஉன். அல்லாஹ்வுக்கு நிகர் என்பது எதுவுமே கிடையாது என்று அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா ஃபாத்திருஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்தவன் யார்? அல்லாஹ். மனிதனை படைத்தவன் யார்? அல்லாஹ். ஜின்களை படைத்தவன் யார்? அல்லாஹ். இந்த தண்ணி எல்லா விஷயங்களையும், உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் படைத்தவன் அல்லாஹ். உங்களை சோடி சோடியாக படைத்தவன் அல்லாஹ். உங்களுக்குள் இருந்தாலும் சரி, மிருகங்களுக்குள் இருந்தாலும் சரி, பறவைகளுக்குள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சோடி சோடியாக படைத்தவன் அல்லாஹ். நிச்சயமாக அவன் உங்களை படைத்திருக்கின்றான். அவனுக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது. அதை போன்ற ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுக்கு யாருமே உதாரணம் காட்ட முடியாது. அல்லாஹ் இப்படித்தான், மனிதனை போன்றுதான், பறவையை போன்றுதான், இந்த படைப்பை போன்றுதான், அல்லாஹ்வுடைய வல்லமை சொல்ல முடியாது. நம்முடைய அந்த சக்திகள் அதை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சக்தியோடு ஒப்பாக்க முடியாது. ஆகவே லைஸக மித்லிஹி ஷைஉன். அல்லாஹ் தஆலா குல் ஹுவல்லாஹ் அதில் சொல்றான். குல் ஹுவல்லாஹு அஹத். நபி அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத், யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த உலகத்தில் அவனுக்கு நிகரான ஒன்றுமே கிடையாது. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் இணை கற்பித்து விடக்கூடாது என்பதை இந்த குர்ஆனிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால். அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்ல போகக்கூடாது. நிறைய அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லுவார்கள். அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யாம விட்டுறாதாங்க. அப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் பிரார்த்தித்தால் அது ஷிர்க், வழிகேடு, அது நிரந்தர நரகத்தை உங்களை தள்ளிவிடும், சுவர்க்கம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுவிடும் என்றெல்லாம் சொல்லுகிற போது அல்லாஹ்விடத்தில் எப்படி நாங்கள் நெருங்கலாம்? அல்லாஹ்விடத்தில் எப்படி போவது? கதையெல்லாம் சொல்லுவாங்க. ரொட்டி சுடுற கதையெல்லாம் சொல்லுவாங்க,
ரொட்டியை நாம் அடுப்பு பற்ற வைக்கணும், அதில் மேலுக்கு ரொட்டி இது ரொட்டி தட்ட வைக்கணும், அதுக்கு மேலே தான் என்ன செய்யணும், இந்த ரொட்டியை வைக்கணும், அப்பதான் ரொட்டி ஆக்கிடும். இது மாதிரி நாம நேரடியாக கேட்க இயலாது, நாம யாரையாவது ஒரு பிடிச்சி தான் போய் கேட்கணும். சரி, ரொட்டி என்ன செய்யும், அந்த தட்டு இடையில் இல்லாம நீங்க ரொட்டியை போடுகிற போது நெருப்பு அணையும். அப்ப உங்களுக்கு வாதப்படி அப்ப அல்லாஹ் அணைஞ்சிருவானா? என்ன கதை இது? ஆகவே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மிக மோசமான, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாம் அழியக்கூடியது, அல்லாஹ் மாத்திரம் தான் அழியாமல் இருப்பான். குல்லுமன் அலைஹாஃபான், எல்லாம் அழியக்கூடியது, எல்லாம் செத்து மடியக்கூடியது, அல்லாஹ் மாத்திரம்தான் அழியாமல் நிலையாக இருக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் இணை கற்பித்து விடக் கூடாது என்பதை இந்த கலிமாக்கள் நமக்கு சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியாத எவ்வளவோ விடயங்கள் அல்லாஹ்வுக்கு தெரிந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் இணை கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை ஒருவன் மொழிகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம் இதை 4ஆம் கலிமாண்டு படிச்சிருப்போம். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது, அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ்க்கு இணை துணை எதுவும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு ஆட்சியுரிமைகள், அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும், அவன் எதையும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்ற இந்த வார்த்தையை ஒருவர் மொழிந்தால் அவருக்கு கிடைக்கிற சிறப்பு பாருங்கள். அவருடைய பாவங்கள் 100 மன்னிக்கப்படுகிறது, அவருடைய நன்மைகள் 100 உயர்த்தப்படுகிறது, எழுதப்படுகிறது. அவர் அன்றைய தினம் காலையில் மொழிந்தால் மாலை வரை ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டு பாதுகாக்கப்படுகிறார். மாலையில் மொழிந்தால் விடியும் வரை ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டு பாதுகாக்கப்படுகிறார். இதையெல்லாம் தாண்டி இன்னும் சொல்லுகிறார்கள் அவருடைய தூதர், இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 100 முறை மொழிந்தால் அவருக்கு 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. 10 அடிமைகளை உரிமையிட்ட. அந்த காலத்தில் ஒருவன் பணக்காரன் காசுக்காரன் சொல்றா, அவனிடத்துல அடிமை இருந்தால் அவன் பெரிய ஆள். இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கார் இருக்குது, ஒரு வேன் இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, ஒரு நல்ல வீடு, அவர் பெரிய பணக்காரனா நம்ம பார்ப்போம். அப்ப சகோதரர்களே, அந்த அடிமையுடைய பெருமதி அந்த இந்த காலத்தோட ஒப்பிட போட்டால் 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ஆகும். ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை 100 தடவை நீங்கள் மொழிந்தால் ஒரு அடிமைக்கு உரிமையிடுவதற்கு 1 கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப 1 கோடி நன்மை அவங்களுக்கு 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. எளிய கணக்கில் சொல்லுவதாக இருந்தால் 10 கோடி நன்மை உங்களுடைய தராசில் பதிக்கப்படுகிறது. பெரிய இந்த வார்த்தையை முடிகிறது கஷ்டமா? இந்த வார்த்தையை பள்ளியிலேயும் மொழியலாம், வீட்டையும் மொழியலாம், நம்ம பயணம் போகக்குள்ளேயும் மொழியலாம், நம்ம ஆபீஸ்ல இருந்து மொழியலாம், எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கெங்கெல்லாம் மொழியலாம் இல்லையா? நம்முடைய வார்த்தைகளை இந்த மாதிரி பழக்கத்தில் கொண்டு வந்தால் நமக்கு இப்படி பெரிய சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்று சொல்லுகிற போது அடியான் எனக்கு உண்மைப்படுத்தி விட்டான், என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான், இதற்கு நீங்கள் பொறுப்புதாரியாக இருந்து கொள்ளுங்கள், சாட்சியாக இருங்கள், அவனுக்கு சுவர்க்கத்தை பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறான், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுகிறான். அதற்கும் அதே வார்த்தை, என்னை அடியான் உண்மைப்படுத்தி விட்டான், நான் அவனை மன்னித்து விட்டேன், அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விட்டேன், அவனுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு மனிதர் கடைசி வார்த்தை மரணத்தின் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக அமைகிறதோ அவர் சுவர்க்கத்தை நுழைந்து விட்டார். இந்த வார்த்தை மரண கட்டத்தில் சும்மா வராது. நாங்கள் முஸ்லிம்களாக வாழணும். அதே நேரம் இந்த வார்த்தைக்கு நாவை பழக்க வேண்டும்.
நீங்க சில நேரம் பாருங்க, எந்த வார்த்தையை அதிகமாக ஒருவன் பேசுகிறானோ தூக்கத்தில் அவன் தூங்கி கொண்டிருப்பான், அதை பேசுவான். கனவுல தான் பேசுவான். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை நாக்கில் போட்டு சுத்தி எடுக்கணும், அதிகமாக நிலைக்க வேண்டும். அப்படி அதிகமாக மொழிய 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 நமக்கு வேற நன்மைகள் கிடைக்காட்டையும் பரவாயில்ல, மரணத்தின் போது ஒரு நல்ல மரணம் கிடைப்பதற்கு வழிவகுக்கப்படுகிறது. ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக குறைந்தபட்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. நிறைய அந்த முறைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிகிறாரோ அவருக்கு நிச்சயமாக நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எப்படி ஒரு சஹாபி, ஒரு யூத ஒரு பையன் ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை வெட்டி செஞ்சுட்டு இருந்தார். அவர் மரணிக்கிற கட்டத்தில் போய் கலிமாவை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவர் கலிமாவை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை நரகத்தை விட்டும் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தார். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தால் எவ்வளவு பெரிய நன்மை பாருங்கள். நீங்கள் இதற்கு முதல் காபிராக இருந்தாலும் முஷ்ரிக்காக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை மொழிந்ததற்காக வேண்டி அவ்வளவு பெரிய சிறப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிந்ததற்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருக்கு பெரும் பெரும் சிறப்புகள் கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், மரண தருவாயில் நீங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கற்றுக் கொடுங்கள், அவரை சொல்ல வையுங்கள். ஆகவே அதிகமாக நாம் மரண வீடுகளுக்கு போகிற போது, மரண தருவாயில் இருக்கின்றவர்களை சந்திக்கின்ற போது கலிமாவை சொல்ல சொல்லி அவர்களுக்கு நாங்கள் வசியத்து செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், எப்படி ஒருவர் என்ன செய்கிறார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தில் இருப்பதை பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? சொல்லுகிறார்கள், நான் மிஅராஜ் போகின்ற போது சுவர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது. அதிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செருப்போசை எனக்கு கேட்டது, அவருடைய செருப்பு சத்தம் கேட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன ஸ்பெஷலான வணக்கம் செய்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நான் சில விஷயத்தை செய்வேன். என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வுது செய்வேன். அழகான முறையில் வுது செஞ்சுட்டு துஆவை ஓதுவேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதற்கு பிறகு 2 ரகாத்து தொழுவேன், வுதுவுக்குரிய காணிக்கை. இதுதான் நான் செய்கின்ற வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைத்ததற்கு இதுதான் காரணமாக இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீஸில் அந்த துஆவைத்தான் மென்ஷன் படுத்துகிறார், தொட்டு காட்டுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த துஆவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் தான் இது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் மனிதர்களை எல்லாம் விசாரிப்பான். விசாரிக்கின்ற போது என்ன செய்வான் தெரியுமா? அந்த ஒரு மனிதனை கூப்பிடுவான். கூப்பிட்டு விசாரிக்கிற நேரம் அவனுடைய பாவங்கள் பட்டியல் அப்படியே விதிக்கப்படும். 99 லிஸ்ட் கொடுக்கப்படும், பட்டோலை. அந்த 99 பாவத்திலும் ஒரு நன்மை கிடையாது, எல்லாம் பாவம் தான். இதை இவன் பார்த்து கொண்டே இருப்பான். மலக்குமார்கள் நிறுவை செய்வார்கள், அந்த தராசிலே போட்டு நன்மை தீமை நிறுக்கப்படும். இவனுடைய நன்மை கதிக்காது.
இவருடைய தீமை தான் கதித்துக் கொண்டிருக்கும். அத்துணையும் 99 இருப்பது பாவம் தான். அல்லாஹு தாலா சொல்லுவான், வேற ஏதாவது நன்மை இருக்கான்னு பாருங்க, ஒன்றும் இல்லை. கடைசியாக அல்லாஹு தாலா ஒன்றை கொடுப்பான், ஒரு பட்டோலை கொடுக்கப்படும், அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை போட்டவுடன் நன்மை தட்டு அப்படியே கதிக்கும், தீமை தட்டு மேலாகிவிடும். அல்லாஹு தாலா சொல்லுவான், இந்த ஒரு நன்மையின் காரணமாக இவனுக்கு சுவர்க்கத்தை கொடுங்கள், நரகத்தை ஹராமாக்குங்கள். அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் எதுவும் கதிக்காது, எதுவும் மேலோங்காது, எல்லாம் அப்படியே பணிந்துவிடும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தன்மை, கருணைத்தன்மையையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப அதிகமாக நாங்கள் லா இலாஹ இல்ல ஒரு தடவை மொழிந்ததற்காக வேண்டி இவ்வளவு பெரிய பாக்கியம் மறுமையிலே கிடைக்கிறது, இந்த உலகத்திலே கிடைக்கிறது என்றால் அவைகளை எப்படி நாம் மிஸ் பண்ண முடியும்? ஆகவே அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மொழிந்து அந்த சிறப்புகளை அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்க வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமா நமக்கு எதை சொல்லித் தருகிறது? இந்த கலிமா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்ய முடியாது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் பண்ண முடியாது. நாம வேற கடவுள்களை சொல்லி சத்தியம் பண்ண மாட்டோம். நமக்கிட்ட இருக்கிற பழக்கம் என்ன? நம்முடைய மூதாதையர்கள் அந்த அவுலியாக்களுடைய பெயரை சொல்லி சத்தியம் பண்ணுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் பண்ணுகிறானோ அவன் நிச்சயமாக காபிராகி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய வாப்பாமார்களை கொண்டு, உங்களுடைய உம்மாமார்களை கொண்டு, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சத்தியம் பண்ணாதீர்கள். அப்படி சத்தியம் பண்ணினால் உங்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் நேர்ச்சை செய்வதாக இருந்தால், நேர்ச்சை என்பதை பொறுத்தவரையில் அது பெரிசாக வலியுறுத்தப்பட்ட வணக்கம் அல்ல. நாம் என்ன செய்யறோம் சொன்னால் அதற்கு நமக்கு கடமையாக்கிக் கொள்ளுகிறோம். அப்படி கடமையாக்கினால், மார்க்கம் அனுமதித்த விடயங்களில் கடமையாக்கினால் அதை செய்தே ஆக வேண்டும், அதை செய்யாவிட்டால் பாவம். ஆகவே நேர்ச்சையை பொறுத்தவரையில் நாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேர்ச்சையால் எந்த ஒன்றும் நடக்கப் போவதும் கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்ச்சை வைப்பதாக இருந்தாலும், அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும், அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் பண்ணலாம். ஒரு மனிதன் சத்தியம் பண்ணுகிற போது இந்த பள்ளிவாசல் மீது சத்தியம் என்று சொல்லக்கூடாது. இந்த பள்ளிவாசலில் இறைவன் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்ல வேண்டும். என்னை படைத்தவன் மீது சத்தியம் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய தாயை படைத்தவன் மீது சத்தியம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக அவன் பாப்பாவின் மீது, உம்மா மீது, பிள்ளை மீது, நான் செய்கின்ற தொழில் மீது, நான் சிலாக்கள் சாப்பிடுற இரணத்தின் மீது, சோத்த வாயில வச்சுக்கிட்டு சொல்றேன், சத்தியமா சொல்றேன் சொல்லுவாங்க, இந்த சாப்பிடக்கூடிய உணவின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் இப்படி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் என்ன செய்வார்? மறைவான விஷயங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுக்க முடியாது, நபிமாருக்கும் கொடுக்க முடியாது. நபியை கூட அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்தால் அவன் காபீர் தான், அவன் இணை கற்பித்தவன் தான். ஆகவே சகோதரர்களே, அதிகமாக நாம் இந்த காலத்தில் அவுலியாக்களுடைய கபர்களை போய் கும்பிடுவது, அங்கே பிரார்த்திப்பது, அங்கே கொடுக்கப்படுகிற எண்ணெய்களை வேண்டி தராவுவது, அங்கு செய்யக்கூடிய அனாச்சாரங்களில் நாம் கலந்து கொள்வது அனைத்தும் நம்மை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடக்கூடியது, நம்மை உதறி தள்ளிவிடக்கூடியது. ஆகவே நாங்கள் இந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை பாலடைய செய்துவிடக் கூடாது, நம்முடைய ஈமானுக்கு எந்த பங்கங்களையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. இந்த காலப்பகுதியில் கொடியேற்றம் என்ற ஒன்றை வைத்து என்ன செய்கிறார்கள்? இன்று உழைக்கக்கூடிய
இப்படி செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடித்து உடைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கொள்கைகளை சின்ன பின்னமாக்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். ஆலிம்களில் இருக்கின்றார்கள், ஹாஜிகளில் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், மாஸ்டர்மார் இருக்கிறாங்க, பெரிய டாக்டர்மார், எல்லாரையும் இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இப்படியான இந்த மனிதர்கள் இருக்க செய்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, நாங்கள் இப்படிப்பட்ட இந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு எந்த விஷயத்திலும் இணை கற்பிக்காமல் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அன்புக்குரிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இணை கற்பிக்கக்கூடிய, குஃப்ரில் வாழக்கூடிய, நிஃபாக்தனத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எத்தகைய தண்டனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை கற்பிப்பதை, அவனுடைய இடத்தில் ஒருவரை கொண்டு வைப்பதை, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை மற்றவர்களுக்காக வேண்டி செய்வதை, இப்படிப்பட்ட இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மன்னிக்க மாட்டான் என்றால் எப்போது? மரணத்துக்கு முன்னால் நாம் தௌபா செய்து மீண்டால் அல்லாஹ் மன்னிப்பான். மரணத்துக்கு பிறகு அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஷிர்கில், குஃப்ரில் நிலையாக இருந்து அதே நிலையில் மரணித்து விட்டால் அவர்களுக்கு எந்த விமோசனமும் கிடையாது. அது அல்லாத சில பாவங்களை மனிதர்கள் செய்திருக்கிறார்கள். தொழாமல் விட்டிருப்பார்கள், நோன்பு முடிக்காமல் விட்டிருப்பாங்க, விபச்சாரங்கள் செஞ்சு வேற வேற தவறுகள் செஞ்சிருப்பாங்க. அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவனுடைய ரஹமத்தின் பெயரில் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நிச்சயமாக எவன் இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றானோ அவன் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டளை செய்து விட்டான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றானோ அவன் மீது சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, நரகம் நிரந்தரமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபிமார்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தாலும் அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை நீங்கள் ஒருவருக்கு செய்தாலும், நபிமார்களை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்கள் செய்தாலும் நிச்சயமாக உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்துவிடும். மறுமையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேர் நோம்போடு போவாங்க, மோத்தாகுவாங்க, நோம்பு முடிச்சுப்பாங்க, தொழுதிருப்பாங்க, சக்காத்து கொடுத்துருப்பாங்க, நல்ல பல வணக்கங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான வெகுமதிகளும் மறுமையிலே கிடைக்காது. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபியே உங்களுக்கும் சொல்லுகிறோம், உங்களுக்கு முன்வந்த நபிமார்களுக்கும் சொல்லியிருக்கின்றோம், நீங்கள் இணை கற்பித்தால் நிச்சயமாக உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்துவிடும். ஆகவே அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுளை, இன்னொரு வணக்கத்துக்குரியவரை நீங்கள் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். நாங்கள் துஆ செய்வது கூட அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்ய வேண்டும். மற்றவர்களை வைத்து நாங்கள் துஆ செய்ய முடியாது. அப்படி ஒருவர் செய்தால் அவர் அல்லாஹ்வோடு இன்னொன்றை என்ன செய்கிறார்? கூட்டாக்குகிறார். அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவன், பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் அல்லாமல் நபிமார் மன்னிப்பார்கள் என்று ஒருவன் சொன்னாலும் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். நபிமாரை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்தாலும் அவர் காஃபிர், அவர் முஷ்ரிக் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், நம்மை போன்ற மனிதர்களை நாம் அந்த இடத்தில் வைத்தால் எப்படி? அது மௌத்தான மனிதராக இருந்தாலும் சரி, அவர் உயிரோடு வாழக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, அந்த நன்மைகள் அனைத்தும் உலகத்தில் தான் கிடைக்கிறது. அனைத்து நன்மைகளும் மறுமையில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் மரணித்த பிறகு நாம் செய்ய வேண்டிய வணக்கம் என்ன? அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அவருடைய பாவத்தை மன்னிக்கும்படி, அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கும்படி, நரக விடுதலையை விட்டு பாதுகாக்கும்படி, அவருக்கு கபருடைய வேதனை இல்லாமல் ஆக்கும்படி, இது நாம் செய்ய வேண்டியது. ஆனால் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்தால் அவருக்கு இதை செய்ய முடியாது. அவர் நமது தந்தையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உம்மாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமது மனைவியாக இருந்தாலும் சரி,
நம்முடைய கணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் அவர்களுக்கு தொழுகை நடத்துவது, அவர்களை நல்லடக்கம் செய்வது, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது எல்லாம் தடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் கடைசியாக ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கம் எது? அவனை பிரார்த்தனை செய்வது, பாவத்தை மன்னிக்கும்படி கேட்பது, அவனுக்கு தொழுவது. இந்த தொழுகைகளில், இந்த விஷயங்களில் ஒரு மனிதன் ஈடுபட முடியாது. அவன் ஷிர்கில் மரணித்தால், இணை கற்பிப்போடு அவன் மரணித்தால், குஃப்ரியத்தில் மரணித்தால், நிஃபாக்கில் மரணித்தால் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், திடீரென சுவர்க்கத்தில் கபரிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அவன் கேட்பான், யா அல்லாஹ், என்ன இந்த அந்தஸ்து எனக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது? இதுதான் உன்னுடைய பிள்ளை செய்த துவா என்று சொல்லப்படும். அந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திருந்தால் அவர் துவா செய்ய முடியாது, ஹராம். அவருக்காக வேண்டி பிரார்த்திக்க முடியாது, சுவர்க்கத்தை கொடுக்கும்படி கேட்க முடியாது, தொழுகை நடத்த முடியாது, நரக விடுதலை கேட்க முடியாது. ஆகவே சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நன்மைகள் ஷிர்க் செய்துவிட்டால் அழிந்துவிடும். நம்முடைய கடைசியாக நாம் போகக்கூடிய நேரத்தில் நம்மை தொழுவித்து அடக்கின்ற அந்த பாக்கியத்தை கூட யாரும் செய்ய முடியாது. சில நேரம் சிலர்கள் செய்தாலும் அவர்கள் ஷிர்க்கில் இருந்திருந்தால் அந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. தெரியாம தொழுகை நடக்குமா இல்லையா? காவிராக இருக்கிறான், முஷ்ரிக்காக இருக்கிறான், அவன் நம்மளோட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், அவனுக்கு நம்ம தொழுகை நடத்துவோம். ஆனா அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? இவங்க தொழுதாலும் என்ன செய்தாலும் அதை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணி விடுவான். ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களில் கவனமாக இருந்து நம்முடைய ஈமானை நாம் எப்போதும் பாதுகாத்து, மரணம் வரை பாதுகாத்து, நாம் நல்ல முறையிலே ஈமானோடு மரணிக்கின்ற, முஸ்லிமாக மரணிக்கின்ற, மோமினாக மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.